வணக்கம் அன்பு நேயர்களே! நான் உங்கள் அன்பு தோழி யோகப்பிரியா. இது நம்ம சேனல் மனிஸ் டிராவல்ஸ் வித் ஹோப். நம்ம சேனல்ல நம்ம நெறைய கோரிக்கை வீடியோக்கள், இணைப்பு ரயில்கள், நேரடி ரயில்கள், சிறப்பு ரயில்கள், ஆன்மீக சுற்றுலா அப்படிங்கிற பேர்ல பலதரப்பட்ட வீடியோக்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு சிறப்பு ரயில், அதோடவே சேர்த்து ஒரு கோரிக்கை ரயிலும் கூடங்க. கடந்த 3 ஆண்டுகளாகவே நம்ம கர்நாடக மாநிலத்தில இருக்கிற ஹூப்ளியிலிருந்து நம்ம தமிழ்நாட்டில இருக்கிற ராமேஸ்வரத்திற்கு ஒரு வாராந்திர சிறப்பு ரயில் இயக்கப்பட்டுட்டு இருந்துச்சு. அது சிறப்பு ரயில்ங்கிறதுனால அதோட பயணப்படும் காலம்னு சொல்லுவோம் இல்லையா? அது நிறைவடைந்த நிலை. அதாவது அது முடிய போகிறது வர ஆகஸ்ட் மாதம். அதாவது இந்த ஆகஸ்ட்டோட அது முடிவடையுது. அதனால அந்த ட்ரெயினை வருகிற செப்டம்பர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. பயணிகளோட கோரிக்கைகளை ஏத்துக்கிட்டு. இந்த ரயிலோட நம்பர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7355ங்க. இந்த ரயிலானது வருகிற செப்டம்பர் மாதம் 6, 13, 20, 27 ஆகிய ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 6:50 மணிக்கு ஹூப்ளியிலிருந்து கிளம்பி மறுநாள் காலை அதாவது திங்கட்கிழமை 5:20 மணிக்கு அதிகாலை 5:20 மணிக்கு நம்ம ராமேஸ்வரத்திற்கு வந்து சேருதுங்க. அதே ட்ரெயினானது மறுபடியும் 7, 14, 21, 28 ஆகிய திங்கட்கிழமைகளில் ராமேஸ்வரத்திலிருந்து இரவு 8 மணிக்கு கிளம்பி மறுநாள் இரவு 7:40 மணிக்கு ஹூப்ளியை சென்று அடையுதுங்க. அது செவ்வாய்க்கிழமையாக இருக்கும். இந்த ட்ரெயினானது கிட்டத்தட்ட நம்ம கர்நாடக மாநிலத்தில் ஒரு 6, 7 மாவட்டங்களையும் தமிழ்நாட்டில் ஒரு 10 மாவட்டங்கள் கிட்ட இணைச்சிட்டு வருதுங்க. அந்த இணைக்கிற மாவட்டங்களோட ஸ்பெஷலாக இப்போ நம்ம பார்ப்போம். இது ஹூப்ளியிலிருந்து கிளம்பி எஸ்எம்எம் ஹவேரி, ராணிபென்னூர், ஹரிஹரா, திப்பூர், தும்கூர், பனாஸ்வாடி, ஓசூர், தர்மபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருச்சி, புதுக்கோட்டை, காரைக்குடி, சிவகங்கை, மானாமதுரை, ராமநாதபுரம் வழியாக ராமேஸ்வரத்தை சென்று அடையுதுங்க. கிட்டத்தட்ட 24 மணி நேரத்துக்கு நெருங்கின டயத்துக்கு இந்த ட்ரெயினானது பயணப்படுதுங்க. இந்த ட்ரெயினானது கர்நாடக மாநிலத்திலிருந்து நம்ம ராமேஸ்வரம், ராமநாதபுரம், மதுரை போன்ற ஊர்களுக்கு வரவங்களுக்காக இருக்கட்டும், அதாவது கோயிலுக்கு வரவங்களா இருக்கட்டும், அல்லது வணிக ரீதியாகவோ அல்லது வர்த்தக ரீதியாகவோ கல்வி ரீதியாகவோ நம்ம தமிழ்நாட்டுக்கு வரவங்களா இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகாவுக்கு போகிறவங்களுக்காகவும் இந்த ட்ரெயின் ரொம்ப வசதியான ட்ரெயினாக இருந்திருக்குங்க. அதனால இந்த ட்ரெயினை நிரந்தரமான ட்ரெயினாக அறிவிக்கணும்னு அந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. இதுதாங்க நான் சொன்ன சிறப்பு ரயில் மற்றும் கோரிக்கை ரயில் ரெண்டும் சேர்த்து ஒரே வீடியோவில் பார்த்தாச்சு. நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே. இந்த மாதிரி உடனுக்குடனான ரயில்வே தகவல்களுக்கு நம்ம சேனலுடன் இணைந்தீர்கள் நண்பர்களே. உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யவும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவுக்கு தாங்கள் கொடுக்கும் ஆதரவுக்கு நன்றி நண்பர்களே. அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.